மணக்கங்க லிட்டர் கணக்கில் இந்த மாதிரி நெய்யை ஊற்றி அதுக்குள்ளே முந்திரி பருப்பை போட்டு அப்படியே பக்குவமாக கிளறத பார்க்கும்போது நாவெல்லாம் எச்சி ஊறுதல்லைங்க. சாம்பாருங்க, ரசமுங்க, பொரியலுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர், லட்டுங்க, போண்டா, மணக்க போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா அன்னதானம், மெகா விருந்துங்க. அடாடாடாடா, காலையில் இருந்தே அவ்வளவு அருமையாக ரசனையோடு சமைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அன்னதானத்தை மட்டுமே பதிவு பண்ணாமல் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து பதிவு பண்ணலாம்னு தான் நாம் இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். முழு வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூரா வீடியோக்குள்ளே உள்ளே இருக்குதுங்க. ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் அந்த சித்தி விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு திருப்தி வருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். எப்படிலாம் சமைச்சாங்க, எத்தனை வகையான காய்கறிகள்லாம் போட்டாங்க அப்படிங்கிற முழு வீடியோ தொகுப்பு தான் இதுங்க. அடா பார்க்க நாவெல்லாம் எச்சி ஊறுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவீங்க. அவங்களும் சித்தி விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அன்னதானத்தை பார்த்து ரசிக்கட்டுமுங்க. வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு மெகா அன்னதானத்தை பார்க்க போகிறோங்க. முருகருக்கு உகந்த நாளில் தைப்பூசம் ஒன்றுங்க. தைப்பூசம்னாவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே முருகன் கோயில் இருந்தாலும் தைப்பூசம்னாவே தனி சிறப்பு தானுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிங்க கனரா வங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோயில் தான் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மெகா அன்னதான விருது நடந்தது. சுமார் ஒரு 3000 பேருக்கு சமைச்சு அன்னதானம் கொடுத்தாங்க. நாம் அதை தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க மெகா விருந்தில் நாமளும் கலந்துக்கிட்டு சாப்பிடலாமுங்க. அருள்மிகு சித்தி விநாயகரை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க. ஈரோடு மாவட்டம் முதலே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. சின்ன வயசில் நாங்கள் ஹைஸ்கூலுக்கு போகும்போது டெய்லியும் இந்த சாமி கும்பிட்டு தான் போவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமி. எப்போவுமே வருஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு இங்கே சித்தி விநாயகருக்கும் முருகருக்கும் சிறப்பு பூஜை, சிறப்பு யாகம் நடத்தி அங்கேயே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி நாம் முதல்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்டு நாம் சித்தி விநாயகரையும் முருகப்பெருமானையும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணிடலாம். ஏன்னா நிறையா பேர் வந்திருக்க மாட்டாங்க. சாப்பிட்டவங்க இந்த சாமி கும்பிட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க. இருந்தாலும் வீடியோவில் எங்கேயோ பார்க்குறவங்க நீங்களும் தைப்பூசத்தன்னைக்கு எங்களுடைய அருள்மிகு சித்தி விநாயகரையும் நீங்கள் முருகரையும் தரிசனம் பண்ணணுங்கிறக்காக நாம் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. தைப்பூசம்னாவே நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, முருகன் கோயில் பூராமே காலையிலேருந்து சிறப்பு பூஜை, சிறப்பு யாகம், சிறப்பு அன்னதானம்னு வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி தானுங்க சிவகிரியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம்ங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. நாம் இந்த அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் காலையில் நேரமே சமையலுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளுமே அறிஞ்சாங்க. சாம்பாருங்க, கதம்ப சாம்பார். கோயில்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது சாம்பார், கதம்ப சாம்பார் மணக்க பண்ணுவாங்க. ஒரு 2-3 வகையான காய்கறிகள் போட்டிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பூசணிக்காய், நம்ம முருங்கைக்காய், முள்ளங்கின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வகையான காய்கறிகள் சொன்னாங்க. காலையிலிருந்து எல்லாமே சுத்தமாக அரிஞ்சு சமையலுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே பண்ணினாங்க. இவ்வளோ பெரிய அன்னதானம் நடந்ததுக்கு இவங்கெல்லாமே இவ்வளோ தூரம் காய்கறி அறிஞ்சிருக்காங்க. அதனால் இவங்களையும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணணும், காய்கறி அறியவங்களை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. அடாடாடாடா, காய்கறி அறியும் போதே மதிய காய்கறி அறியும் போதே அவ்வளவு ஆர்வமாக அறிஞ்சாங்க. சமையல் பண்ணுற பக்கம் போய் பார்த்திங்கன்னா தங்க கலரில் தகன்னு தக்காளி பழத்தை பக்குவமாக கடைஞ்சி அதுக்கு தேவையான உப்பை பக்குவமாக தூவிக்கிட்டு இருந்தாங்க. சமையலுங்கிறது மிகப்பெரிய ஒரு கலைங்க. அந்த கலையை ரசித்து நாம் செய்யும்போது தான் ருசித்து வரக்கூடிய பக்தர்கள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நயமாக அவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த கேட்ரிங் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலையுமே பாராட்டத்தக்கதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர்லேருந்து ஒரு 3000 பேர் திருப்திகரமாக சாப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு? ஒரு 6:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 10-10:15 மணி வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாம் காலையிலேயே போயிங்க இவங்க அந்த மெகா கிச்சன் அமைச்சு அரிச்சு போட்டிருந்தாங்க. சாப்பாடு ரசம்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. அதை பதிவு பண்ணோம். இங்கே மத்தியானம் ஒரு 1 மணிக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதில் வந்து சாப்பாடு வந்து ஒரு உருளையை தயாராக இருந்தது. என்னங்க சாப்பாடு அப்படின்னு கேட்டால் தக்காளி பழ சாப்பாடுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் மேக்கர்லாம் அப்படியே மேலே இருந்தது. என்ன மத்தியானமே அன்னதானங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, மத்தியானம் ஒரு அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதாவது சமைக்க வந்தாங்களவா, சமைக்க வந்தவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு தக்காளி பழ சாப்பாடு மணக்க அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க. மத்தியானமே தக்காளி பழ சாப்பாட்டில் ஒரு அன்னதானமே சொல்லாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருந்ததுங்க. அதாவது இந்த சமையல் பண்ணுற பக்கம் போய் நிற்கும்போது தான் எவ்வளவு அர்ப்பணிப்போடு அவங்க ருசித்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருதுங்க. காய்கறியுமே அதே மாதிரி தானுங்க. முதல்லையே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் காய்கறி ஒரு 6-7 வகையான காய்கறிகளை உள்ளே போட்டு பக்குவமாக எண்ணெயிலேயே வேக வச்சிடுறாங்க. ஏன்னா எண்ணெயில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறக்க தனியாக நம்ம ஊரில் தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தாளிக்கிற டைப்பில் அப்படியே பக்குவமாக கிளறி விட்டு, ஏன்னா குழம்பு வைக்கும்போது அந்த கிளறி விடுறதுங்கிறது ஒரு தனி கலை. கிட்ட நின்று ஒன்றுமே அவ்வளவு துல்லியமாக சமையல் பண்ணாங்க. உண்மையிலுமே நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களுங்க. என்றைக்குமே ஒரு பாராட்டுதலுங்கிறது மிக மிக முக்கியம். அது கிட்டத்தட்ட 2500-3000 பேர்த்துக்கு ஒரு துளியோட சுவை குறையாமல் சமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டத்தக்கதானுங்க. இந்த பக்கம் சமைச்சு முடிச்சு இந்த பக்கம் வந்தால் அப்படியே தகன்னு லிட்டர் கணக்கில் நெய் அப்படியே மணந்துக்கிட்டு இருக்கிற தட்டத்தை ஓப்பன் பண்ணுங்க. இது என்னென்னு கேட்டால் பாயாசம்னாங்க. அப்படியே அப்பா முந்திரி பருப்பு மிதக்க நெய் மணக்க அப்படியே பக்குவமாக கீழே இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே லேசாக அப்படியே பக்குவமாக ஒரு கிளறி விட்டு அப்புறம் கீழே இறக்கி வச்சாங்க. அப்பா அதாவது 2 முடக்கு குடித்தாலும் இந்த மாதிரி பாயாசம் குடிக்கணுமுங்க. அந்த நெய்யுக்கு, அந்த முந்திரி பருப்புக்கு, அந்த பாயாசத்துக்கு, அந்த இனிப்புக்கு அடடடடடடா அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க. பாயாசம்னா சும்மா வாங்க, ஒரு விருந்தை சிறப்பிக்கிறது இந்த பாயாசங்கிறது. இன்றைக்கி ஒரு மட்டம் மறுபடியும் ஒரு மட்டம் உணர்ந்தனா பார்த்துக்குங்களேன். அதே மாதிரி தானுங்க. அப்போ பக்குவமாக போண்டாங்க, அவ்வளவு அருமையாக சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நாம் ஒரு விருந்தில் சாப்பிட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டாலும் கூட இந்த நாம் சுவையாக சாப்பிட்றதுக்கு காரணமாக இருந்த சமையல்காரங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அன்னதான விழாவில் நாம் வந்து சமையல் பண்ணுறவங்களை நாம் வந்து பதிவு பண்ணிக்கிறோங்க. சமைச்சு முடித்து மிகப்பெரிய ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிருந்தாங்க. பந்தலுக்குள்ளேங்க சமைச்சு சாம்பார், ரசம், பொரியல், தயிர் எல்லாமே உள்ளே வச்சுருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீடியோ எடுக்கும்போது மத்தியானம் முதல்ல எடுக்கும்போது மத்தியானம் ஒரு 11-12 மணி இருக்குங்க. இப்போ இந்த டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாயந்தரம் ஒரு 5-6 மணிங்க. அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் கடைசியாக அந்த வந்து போண்டா போட்டாங்க. உள்ளே எல்லாமே சமைச்சு வச்சுருக்கிறாங்க. சாப்பாடு உள்ளே மழை போல் சமைச்சு குமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு தனியாக அங்கே சித்தி விநாயகருக்கும் முருகருக்கும் சிறப்பு பூஜை முடிஞ்சுங்க. அங்கே முடிஞ்சு இங்கே வந்து சாப்பாட்டுக்கு தனியாக அன்ன பூஜை ஃபுல்லாக அன்ன பூஜை பண்ணி தான் பக்தர்களுக்கு பரிமாறினாங்க. அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்க வந்ததுனால நாம் பக்குவமாக அழகாக போண்டா போட்டிருக்காங்க. அதை எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டுங்க, படையலுக்கு வச்சுட்டு எடுத்து கையில் கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாமிக்கு வச்சாச்சு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடாடாடா போண்டா அவ்வளவு அருமையாக இருந்தது. போதுங்க, ஒன்றே போதும். இல்லை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாங்க, ஒன்றே போதுங்க, நைட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட வர்றோம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோமுங்க. விருந்தோமல் அப்படி ஒரு விருந்தோம்பல் போங்க. சாப்பாடெல்லாம் மலை போல் சமைச்சு வச்சாச்சுங்க. முருகர் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார். பூ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமிக்கு சிறப்பு பூஜை பண்ணாங்க. அன்னத்துக்கு சாமிக்கு முன்னாடிங்க சாப்பாடு, சாம்பார், அதாவது கதம்ப சாம்பார், ரசம், பொரியல், லட்டுங்க, பக்தர்கள் கொடுக்குற லட்டு, பாயாசம், போண்டா எல்லாமே படையலாக சாமிக்கு முருகருக்கு முன்னாடி வச்சு சிறப்பு பூஜை பண்ணி அப்புறம் தான் பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கினாங்க. இந்த பக்கம் பாருங்கள், சாப்பாடு அப்படியே மழை போல் சமைச்சு போட்டிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அப்படியே ஒருத்தர் அள்ளி கொடுக்க நீங்கள் பாக்கு தட்டத்தில் எல்லாத்துக்குமே, ஏன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் சாப்பிட்றனால பாக்கு தட்டத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இன்னொரு பக்கம் போனோம்னா அடுத்த சைடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாம்பாருங்க, சாப்பாடு, சாம்பார், பொரியலுங்க, லட்டுங்க, போண்டா இதையெல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு இதெல்லாம் ஒரு தட்டத்தில் வேணுங்கிறத வாங்கிட்டு வெளியே வந்தோம்னா பக்குவமாக வெளியே தனியாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கிளாஸில் பாயாசம் ஊற்றி கொடுக்குறாங்க. பரிமாறதுக்கு அதே மாதிரி தாங்க. அப்பகுதியிலேருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பரிமாறுறாங்க. காலையில் காய்கறி அறிகிறதுலேருந்து
இரவு பரிமாறுறது வரைக்கும் அவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க. அதையும் அவங்களையும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பரிமாறுறவங்களையும் நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இந்த சாப்பாட்டை வாங்கிட்டு தட்டத்தில் வழியே சாப்பாடு சாம்பார்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தோம்னா அண்ணன் பாருங்கள் அவ்வளவு ஆர்வமாக ஒவ்வொரு கிளாஸில் ஒருத்தர் பாயாஸ் ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எடுத்து ஒவ்வொரு தட்டை ஒருத்தர் கூட மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு கப்பு பாயாசமுங்க. என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமுங்க. அந்த மாதிரி தாங்க. இதை வாங்கிட்டு இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் சாம்பார் வாங்கிட்டு போனோம்னா மறுபடியும் சாம்பார் வாங்கிக்கலாமுங்க. ரசம் தயிர்னு அது தனியாக வச்சுட்டாங்க கூட்டத்தை பிரித்து கொடுக்கணுங்கிறக்காக. அதாவது வர வர சாயந்தரம் ஒரு 6:30 மணி 6:45 ஆரம்பித்த ஒரு அன்னதானம் 10-10:15 வரைக்கும் திருப்திகரமாக வந்து பக்தர்கள் வந்து வயிறார சாப்பிட்டாங்க. குறிப்பாக வயிறார சாப்பிடும்போது மனசாரம் சாப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி தைப்பூச திருவிழாவில் நாமளும் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டவங்களையும் பதிவு பண்ணிவிட்டு இந்த அன்னதானத்துக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண அவங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமே இந்த தைப்பூச விழாவுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் போன வருஷமே போய் வீடியோ பதிவு பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இந்த வருஷம் முதலே சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி 2 நாளைக்கு முன்னே சொன்னாங்க. காலையிலேயே அதே மாதிரி தாங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு, அரிசி போட்டுட்ருக்குறாங்க, பருப்பு போட்டுட்ருக்குறாங்க, வாங்க வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேலே பாயாசம் வைக்கிறோம், அப்புறம் போண்டா சுடுறா வந்து வீடியோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக நம்மளை கூப்பிட்டாங்க. உண்மையிலையுமே அது வந்து என்ன நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளுங்க. நம்ம சேனலில் வீடியோ வரணும் அப்படின்ட்டு ஏராளமான பக்தர்கள் சாப்பிட்றத இது வரலாற்று நிகழ்வு தானுங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீடியோக்கள் இப்படி பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்திங்க, நமக்கு ஒரு திருப்திங்க. தொடர்ந்து தானுங்க இந்த மாதிரி நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை, ஏன்னா ஊரு கூடி எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறதுங்கிறது அது கொஞ்சம் கூட சுவை குறையாமல் போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பாராட்டுக்குரிய விஷயமுங்க. அதனால தான் நாம் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. பாக்கத்தட்டில் கொடுக்க முடியுங்க, நீட்டாக அவங்கவுங்க ஜம்முன்னு வாங்கி கொண்டு குடும்பத்தோடு உட்காந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தானுங்க வாங்கி கொண்டு வச்சு பக்குவமாக குடும்பத்தோடு வந்து அவ்வளவு ருசித்து சாப்பிட்டாங்க. ஒரு பெரிய அன்னதானம் தைப்பூசத்துக்கு அன்னதானம் முருகப்பெருமானாவே நம்ம தரிசனம் பண்ணி அன்னதானம் சாப்பிட்றதாங்க அந்த விழாவோட மிகப்பெரிய ஒரு நிறைவுங்க. இந்த வந்த பக்தர்களில் பெரும்பாலானோர் நம்மளோட சப்ஸ்கிரைபரு, நம்மளோட பார்வையாளருங்க. பார்க்கும்போது நம்ம அந்த வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தோம் நிறையா ரொம்ப ஆர்வமாக சொல்கிறாங்க. இந்த வீடியோ எப்போ பதிவு பண்ணி எப்போ வரும்னு கேட்குறாங்க. நம்ம தைப்பூசங்க ஒரே நாள் எடிட் பண்ணி நாம் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதாவது என்னென்னா நம்ம சாப்பிட்றத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறோம், அவங்கள வந்து நம்ம சேனலில் பார்க்குறத ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால் கம்பல்சரி ஒவ்வொரு பார்வையாளர்களையும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் தவறாமல் நம்ம பதிவு பண்ணிடுறதுங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஊரில் ஒரு விசேஷம், அந்த மாதிரி ஒரு விசேஷம் அல்லது வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லிங்க ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்கள் ஊர் கோயிலில் எப்போ விசேஷம் அல்லது உங்கள் ஊரில் ஏதாவது தனி சிறப்பு இருக்குது, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபோட்டோவோ அல்லது வந்து மெசேஜோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரோட மெயில் பண்ணுங்கள், நாங்களே உங்களை கூப்பிட்டு வர்றோம். குறிப்பாக அந்த மாதிரி கோயில் விசேஷங்கள் அப்படிங்கும்போது ஒரு 12 வருஷத்துக்கு இருக்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆகுதுனால அதை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணும்போது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் உறவினர்கள் உலகம் முழுக்குமே எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு நல்ல தகவலாக இருக்குது. குறிப்பாக இந்த வீடியோவை யூடியூப்பில் பதிவு பண்ணும்போது நம்ம காலங்களை கடந்தும் கூட பார்க்கலாமுங்க. அதனால் நம்ம மெயில் அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் என்ன விசேஷம் அது எப்போ அப்படிங்கிறத நீங்கள் மெயில் பண்ணுங்கள். குறிப்பாக ஃபோன் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூப்பிட்டு உங்கள் கோயிலுக்கு வர்றோமுங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. குறிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க, ஆகா உண்மையிலுமே இந்த வீடியோ பார்க்கும்போது நேரம் போகிறது தெரியல, நாம்ளும் இவங்க கூடவே பயணித்து சாமி தரிசனம் பண்ணி சாப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு திருப்தி ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் போடுங்க, உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானுங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலு, அதே மாதிரி ஈரோடு நந்தாஸ் விலாக் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குதுங்க. ஈரோடு நந்தா இன்ஸ்டாகிராம் பேஜ், ஈரோடு நந்தான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டவும் நிறையா பேர் வீடு கட்டவும் நினச்சிட்டு இருப்பீங்க. வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறவங்களை நம்ம தேடி போய் ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. இது ஈரோடு நந்தாஸ் விலாக்ங்க. ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீடு கட்டோன்னு இருந்தீங்கன்னா
ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு போய் பாருங்கள். என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டும்போது ஒவ்வொரு அறைகள் என்ன அளவில் வைக்கலான்ட்டு முழு தகவலுமே நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இந்த மாதிரி அன்னதான விழாவில் நாமளும் கலந்துக்கும் போது நமக்கு என்ன வேலை வெட்டி இருந்தாலும் இந்த மாதிரி உணவு சார்ந்த வீடியோக்களை பார்க்கும்போது நாம் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஒரு வீடியோ நல்லா பார்த்து ரசிச்ச மாதிரி இருக்குது. ஈரோ நந்தாஸ் விழாக்கு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல பயனுள்ள தகவலை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜை தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.